பிள்ளைகளும் இல்லாமல் உயர்ந்திடுவோம். பிள்ளையா துளி போட்டு எழுதிடுவோம். எந்த பிள்ளைகளும் இல்லாமல் உயர்ந்திடுவோம். பிள்ளையா துளி போட்டு எழுதிடுவோம். எந்த பிள்ளைகளும் இல்லாமல் உயர்ந்திடுவோம். அல்லல்வோம் வல்வினைவோம் தொழுவினைவோம். அல்லல்வோம் வல்வினைவோம் தொழுவினைவோம். காடையில் தொழில்வோடு மறுமகனாமையான பிள்ளையா துளி போட்டு எழுதிடுவோம். எந்த பிள்ளைகளும் இல்லாமல் உயர்ந்திடுவோம். மாதவ செல்வியே மாதுளம் சிவந்த விழியே ஆணி பொற்கட்டிலே அரியாசனத்திலே அரசான வைத்த தேவி அறியாத நெஞ்சிலே ஓம் என்னும் எழுத்திலே பிரணவம் தந்த காளி யாதருவாகின்ற அரியாசனம் Thank you.
அன்பு சார்ந்த பெரியோர்களே, கலை மீது அபிமானம் கொண்ட கலா ரசிக பெருமக்களே அனைவருக்கும் எங்கள் நாடக கலைக்குழு சார்பாகவும் வந்திருக்கும் கலைஞர்கள் சார்பாகவும் இந்த நாடக அமைப்பாளர் மரியாதைக்குரிய அன்பு அண்ணா ராஜ கம்பீரத்தை சேர்ந்த எஸ் ராஜ்குமார் அன்பு அண்ணா அவர்கள் சார்பாகவும் இருக்கிற கூட்டன்போடு வருக வருக அன்போடு வரவேற்கிறோம். நன்றி நன்றிகள். வணக்கம் 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 எல்லாத்துக்கும் வணக்கம். விழா குழுவினர்களுக்கும் கிராமத்தார்களுக்கும் மனமார்ந்த நன்றியை நாங்க தெரிவிச்சுக்கிறோம். என்ன காரணம்னா, நீண்ட இடைவெளிக்கு அப்புறம் மானாமதர் ஆத்துக்குள்ள நாடக அனுபவம் ஒரு 10-11 வருஷம் ஆச்சு. இந்த மானாமதர் ஆத்துக்குள்ள நாடகாடி நீண்ட நாளைக்கு அப்புறம் இந்த மேடைக்கு எனக்கு வருவதற்கு வாய்ப்பளித்த அன்பு கிராமத்தார்களுக்கும் விழா குழுவினர்களுக்கும் மனமார்ந்த நன்றி நன்றிகளை வணக்கம். இந்த திருவிழானாலே அது ஒரு சந்தோஷம். அதுவும் இந்த ஆத்துக்குள்ள திருவிழா நடத்துறது அதை விட பெரிய சந்தோஷம். திருவிழா அதுவுமா ஆத்துக்குள்ள நல்ல சோத்தை துண்ணுபிட்டு எவ்வளவு சொகுசா படுத்து கிடக்குது பாருங்க. அம்புட்டுறேன் இதெல்லாம் போன வருஷம் நேர்த்திக்கிறேன். சாமிக்கு வேண்டிக்கிறது, தாயே ஆத்தா மாமாயி ஆனந்தவழி ஆத்தா, அடுத்த வருஷம் நம்ம ஊர்ல நாடகம் போட்டா கொட்டைக்கு முன்னாடி நாங்க தான் முதலாந்து படுத்து தூங்குவோம் அப்படின்னு சொல்லி போன வருஷம் வேண்டிக்கிறது. அந்த வேண்டதெல்லாம் இந்த வருஷம் அவங்க நிறைவேற்றுறாங்க. தூங்குறவங்க தூங்குங்க, நாடகத்தை பாக்குறவங்க பாருங்க. மித்தவங்களை மாதிரி நான் அந்த தூங்குறவங்களை எழுப்புங்க அப்படிலாம் நான் சொல்ல மாட்டேன். அதெல்லாம் பெரிய பாவம். உலகத்துல செய்யக்கூடாத பாவம் 2. தன்னை மறந்து தூங்குறவங்களை எழுப்புறது பெரிய பாவம். அதை செய்யக்கூடாது. அதே போல ஒரு கணவன் மனைவி சந்தோஷமா இருக்க நேரத்துல இந்த ஜன்னல் வழியா எட்டி பாக்குறது, களை விட்டு எறிகிறது, பொழுதனைக்கும் கதவை தட்டுறது, இந்த மாதிரி லொப்பத்தனமான காரியங்கள் செய்யக்கூடாது. அதெல்லாம் பெரிய பாவம். அதெல்லாம் நாங்க செய்ய மாட்டோம். தூங்குறவங்க தூங்குங்க, நாடகத்தை பாக்குறவங்க பாருங்க. அப்படியே நீங்க தூங்கினாலும் அதை பத்தி நான் கவலைப்பட போறதும் கிடையாது. நீங்க எந்திரிச்சு வீட்டுக்கு போனாலும் அதை பத்தி நான் கவலைப்பட போறதும் கிடையாது. நீங்க நாடகத்தை பார்த்தாலும் நான் கவலைப்பட போறதும் கிடையாது. நீங்க நாடகத்தை பார்த்தா என்ன, இல்ல நீங்க தூங்கினாத்தான் எனக்கு என்ன, இல்ல நீங்க எந்திரிச்சு வீட்டுக்கு போனதான் எனக்கு என்ன. எப்ப நான் வேஷம் போட்டு வெளியே வந்துட்டேனோ அதோட இந்த ஊர் காசு 30,000 ரூபாய் காசை நாங்க முடிஞ்சிட்டோம். தோழி முடிஞ்சு வச்சு வாங்குற காசுக்கு உழைக்கணும், கொடுக்கற காசுக்கு நீங்க ரசிக்கணும். ஏன்னா வந்தோடனே ராஜ்குமார் அண்ணன் வந்தோடனே காசை வாங்கிட்டாரு. சொல்லையா 2000 தள்ளி எண்ணி வாங்கிட்டாரு. வந்தோடனே விழா கமிட்டார்கள் கொடுத்துட்டாங்க. எப்பா நடிகர்லாம் நல்லபடியா கூட்டிட்டு வந்தியா, நாங்க காசை பிடிங்க, காலையில எல்லாம் எங்களை எதிர்பார்க்க முடியாது, வேலை 1008 வேலை இருக்குப்பா அப்படின்னு சொல்லி காசை கொடுத்துட்டாங்க. வாங்குற காசுக்கு நாங்க உழைக்கணும், கொடுக்கற காசுக்கு நீங்க ரசிக்கணும். அதனால அமைதியா உட்காந்து நாடகத்தை ரசிங்க. கூட்டம் பேங்கப்பா ஆத்த திறந்து விட்டா தண்ணி எப்படி மடமடன்னு வருமோ அந்த அளவுக்கு இன்னைக்கு கூட்டம் சரியான கூட்டம் கூடி இருக்கு. இந்த பக்கம் ஒரு கூட்டம், இந்த பக்கம் ஒரு கூட்டம், அம்புட்டு கொள்ளை கூட்டமா இருக்க. மனதை கொள்ளையடிக்கக்கூடிய கூட்டம் கொள்ளை கூட்டம்னு சொல்ல வந்தேன். நல்ல சிறப்பான கூட்டம். கூட்டம் கூறுறது பெரிய விஷயம் கிடையாது. நாடகத்தை விடிய வரைக்கும் உட்காந்து பார்க்கணும், அதுதான் பெரிய விஷயம். ஆண்கள் கூட்டத்தை விட பெண்கள் கூட்டம் அதிகமா உட்காந்துருக்கீங்க. என்ன பார்த்தா ஆத்த மக்கள் ஏத்தா முகர தெரியுதா? தெரியறது கஷ்டம்தான். என்னமோ கட்டெரும்பு தெரிஞ்ச மாதிரி தெரியும் தூரத்துல பார்க்கும்போது. ஏன்னா உயரமான மேடை கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கும். எப்படியோ நான் தான் சூரிய பப்புன்னு தெரிஞ்சுக்கோங்க. இருந்தாலும் கடைசியில போகும்போது சொல்லிட்டு போயிடுறேன். காது கேட்குதா என்னன்னு தெரியல, இருக்கட்டும். அந்த அளவுக்கு எங்க அண்ணன் மைசெட்டு நல்லா சிறப்பா போட்டிருக்காரு. அதெல்லாம் அது வரைக்கும் கேட்கும்.
அன்பு தாய்மார்களுக்கு மனமார்ந்த நன்றி நாங்க சொல்லிக்கிறோம். அத்தா மக்கா யாரும் எந்திரிச்சு வீட்டுக்கு போயிடாதீங்கத்தான், நல்லா இருப்பியே, உங்க காலை தொட்டு கும்பிட்டுக்கிறேன். அப்படி யாராவது எந்திரிச்சு வீட்டுக்கு போனீங்கன்னா 50 பேருக்கு பௌத்தாலியா போகும் சொல்லிவிட்டேன். அதனால யாரும் எந்திரிச்சு வீட்டுக்கு போயிடக்கூடாது. விடிய வரைக்கும் உட்கார்ந்து நாடகத்தை பார்க்கணும். இந்த நாடகம் ஏன் போடுறாங்க? இந்த நாடகம் தேவையா? இந்த நாடகம் தேவையான்னு கேக்குறேன். இது சொல்றது உன்னை கூட்டிட்டாங்களா? இந்த நாடகம் ஏன் தேவைங்கிற? ஏயா நாடகம் முத ஏன் போடுறாங்க? வரிசையா திருவிழா நடக்குது. ஐயா மேடையில பேசும்போது கவனிச்சேன். வரிசையா திருவிழா நடக்குது. இன்று நிறைவு நாளாக இந்த நாடகத்தை வைத்துள்ளோம் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. எத்தனை நிகழ்ச்சிகள் வச்சாலும் கடைசியில ஒரு நாடகத்தை வச்சுதான் அந்த நிகழ்ச்சியை நிறைவு செய்யறாங்க. ஏன் வைக்கிறாங்கன்னா, நாடகம் வச்சோம்னா நாடு செழிக்கணும், நல்ல மழை பெய்யணும். நாடகம் நடத்தும் பொழுது இந்த நாடகக்காரவங்க இந்த அதிகாரம் போட்டு நாடு செழிக்கணும், நல்ல மழை பெய்யணும்னு சொல்லி ஸ்ரீராகத்துல பாடணும்னா மழை பெய்யணும் ஒரு ஐதீகம். இது நாங்க சொல்லல, நம்ம முன்னோர்கள் சொல்லி வச்சிருக்காங்க. அந்த வார்த்தையை மதிச்சுதான் பெரியவங்களாம் ஒரு நாடகத்தை வச்சு கும்பாபிஷேகம் திருவிழான்னு வச்சு நாடகத்தை வைக்கிறாங்க. மழை பெய்யுமாயா? நம்மளாம் வந்திருக்க மழை பெய்யுமா? பெய்யும், பெய்யணும் இருக்கிற வார்த்தைய இல்ல, மனசு நிறைவோட இருந்து செஞ்சோம்னா மழை கண்டிப்பா பெய்யும். மழை பெய்யும். இப்ப எங்கேயாவது மழை பெஞ்சு நம்ம பாத்துருக்கோமா? மழை எங்க பெய்யுது? மழை தண்ணி இல்ல, விவசாயம் இல்ல, எவ்வளவு கஷ்டப்பட்டு இருக்காங்க. அந்த அளவுக்கு மழை தண்ணி இல்லாம எல்லா விவசாயம் கஷ்டப்படுறாங்க. மழை தண்ணி பெய்யணும்னா என்ன செய்யணும்? 2 பேருக்கு முதல் ஒற்றுமை வேணும். எப்படி? நாடகக்காரங்களுக்கும் ரசிக பெருமக்களுக்கும் ஒரு ஒற்றுமை வேணும். முதல் விட்டு கொடுத்து போகக்கூடிய தன்மை வேணும். அது யாருக்காவது இருக்கா? இப்ப ஒண்ணும் கிடையாதுங்க. எல்லாருமே சரிக்கு சமமா மனநிலை கரெக்டா இருந்துச்சுன்னு வைங்களேன், எந்த பிரச்சனையும் வராது. இப்ப ஒண்ணும் கிடையாது. நாடகம் வைக்கிறதே மழைக்காகத்தான் நாடகம் வைக்கிறோம். அப்படி நாடகம் வைக்கும் பொழுது நாடகம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னால 2 சொட்டு தண்ணி லேசா கொட்டாமையில விழுந்துச்சு வைங்க, ஊருக்காரங்க சும்மா இருக்க மாட்டாங்க. அடேங்கப்பா மழை பெய்ய போத போல இருக்குடா, டே லட்சக்கணக்கில் செலவு பண்ணி நாடகத்தை வச்சிருக்க, நாடகத்தை கெடுத்துவிடும் போல இருக்கடாட்டே, இது மழை பெய்யக்கூடாது ஆண்டவா, மாரியாத்தா காளியாத்தா, மழை பெய்யவே கூடாது அப்படின்னு சொன்னா மஜித்துல மழை பெய்ய. நாடகம் வைக்கிறது மழைக்காகத்தான் நாடகம் வைக்கிறேன். அப்படியே மழை பெஞ்சா ஊருக்காரங்க என்ன சொல்லணும்? எப்பா மழை அடிச்சு ஊத்துட்டும்யா, நல்லா பெய்யட்டும்யா, அதுக்காகத்தான் நாடகமே வச்சிருக்கேன். அதனால ஒன்றும் பிரச்சனை கிடையாது. மழை பெஞ்சு நாடகம் நின்னாலும் அதை பத்தி கவலைப்படக்கூடாது. நாடகம் நின்றுச்சா, எப்ப இந்த நாடகம் அப்புறம் வர சொல்லுப்பா, எப்பா மழைக்காகத்தான் நாடகம் வச்சேன், மழை பெஞ்சிருச்சு, எவ்வளவுப்பா பேசுனீங்க? 32,000 ரூபாயா? இந்த மேற்கொண்டு 2,000 ரூபாய் தண்ணி இனி சாப்பிட வச்சுக்கோங்க போப்பா அப்படின்னு சொல்லி காசு யாராவது கொடுத்து விடுறாங்களா? அப்படி செய்ய மாட்டேறாங்க. அது யாரும் செய்ய மாட்டேறாங்க. அது மட்டும் இல்ல, இது அவங்க பக்கம் தப்பு. நம்ம நடிகர் மேல என்ன தப்பு இருக்கு தெரியுமா? நாடகம் ஆரம்பிக்கும் முன்னால லேசா 2 சொட்டு தண்ணி விழுகும். உடனே அமைப்பாளர் சும்மா இருக்க மாட்டார். ஆஹா 32,000 ரூபாய் பேசியிருந்தேனே, மழை பெய்ய போதே, மழை பெய்ஞ்சிச்சுன்னா காய கொடுக்க மாட்டாங்களே. அந்த உடனே ஊருக்காரங்க அண்ணே தேங்காய் கொண்டு வாங்க அப்படின்னு சொல்லி தேங்காய் உடச்சு பொட்டை மேல போடுங்க, குண்டிகளை ஓடுங்க அப்படின்னு சொல்லி செஞ்ச மழை பர் மகிழ்ச்சியா வைங்க. அப்படியே நாடகம் நின்னா அமைப்பாளர் என்ன சொல்லணும்? அண்ணே மழைக்காகத்தான் நாடகம் போட்டோம், மழை பெஞ்சிருச்சு, அண்ணே ஒன்றும் பிரச்சனை கிடையாதுண்ணே, நீங்க அடுத்த வருஷம் கூட சேர்த்து கொடுங்க, இருக்கிறத கொடுங்க அப்படின்னு சொல்லி வாங்கிட்டு போகணுமா இல்லையா? 2 பேருமே அப்படி சரிக்கு சமமா போயிட்டா எந்த பிரச்சனையும் வராது. அப்படி யாராவது நினைக்கிறோமா? இல்ல. அப்படி நினைப்பு வரணும். அப்படி வந்தா கண்டிப்பா மழை பெய்யும். நீங்க எல்லாரும் இம்முற்று கொள்ளாண்டு வாழ வேண்டும் என்று சொல்லிக்கொண்டு வந்திருக்க உங்களுக்கு முதல் வணக்கத்தை சொல்லிட்டு நம்ம வேலையை ஆரம்பிப்போம். அமைதியாக நாடகத்தை பார்க்க வேணுங்க, உங்க ஆதரவு எங்களுக்கு கொடுக்க வேணுங்க. அமைதியாக நாடகத்தை பார்க்க வேணுங்க, ஆதரவு எங்களுக்கு வேணுங்க. அமைதியாக நாடகத்தை பார்க்க வேணுங்க, உங்க ஆதரவு எங்களுக்கு கொடுக்க வேணுங்க. செஞ்சு நாடகத்தை கெடுக்க வேணாங்க, நாடகத்தை கெடுக்க வேணாங்க, செஞ்சு நாடகத்தை கெடுக்க வேணாங்க. உங்கள் கீடுகளை உலகத்திலே யாரும் இல்லைங்க. அமைதியாக நாடகத்தை பார்க்க வேணுங்க, உங்க ஆதரவு எங்களுக்கு கொடுக்க வேணுங்க. கூட்டத்திலே இந்த கூட்டத்திலே கொஞ்சம் குழப்பம் பண்ணக்கூடாது, கொஞ்சம் குமரிகளை குறுகுறுன்னு பார்க்க கூடாது, கொஞ்சம் குழப்பம் பண்ணக்கூடாது, கொஞ்சம் குமரிகளை குறுகுறுன்னு பார்க்க கூடாது, அங்க இங்க வரல விட்டு நோண்டக்கூடாது. ஏன் நோண்டக்கூடாதா? நீங்களே நோண்ட சொல்லிடுங்க. எவ்வளவு இருக்கு உங்க வழக்கெல்லாம் நோண்டக்கூடாதுக்கு அப்புறம் ஏன் நோண்டக்கூடாதுன்னா 4 விஷயம் தெரியல இல்லங்க. இப்ப நம்ம கிராமம் வந்து ரொம்ப நியாயமான கிராமம், கட்டுப்பட்டு உட்கார்ந்துருக்காங்க. இப்ப ஆண்கள் பெண்கள் எல்லாரும் கலந்து உட்கார்ந்துருக்காங்கன்னா என்ன காரணம்? நம்ம ஊர் இளைஞர்கள் மேல ஒரு நம்பிக்கை. என்னதான் திருவிழா வச்சாலும் யாருக்கு பயப்படுறோம் இல்லையா, சாமிக்கு பயப்படுவாங்க. அதனால கூட வந்த பொம்பளை பிள்ளைகளை தாயாகவும் சகோதரியாகவும் நினைச்சுப்பாங்க. ஆனா சில கிராமங்கள் அப்படி கிடையாது.
நாடகம் பார்க்கறதுக்கு குரூப் வரும், இந்த பொண்டு பொடுசுகளை கேலி கிண்டல் பண்றதுக்குன்னு ஒரு குரூப் வரும். வந்த ஆளுங்க சும்மா இருக்காம அந்த பிள்ளைகளை டெலிவிஷன் பண்ணி கைய கால உள்ள விட்டு எதிர்க்குள்ளேயே விட்டு சரி பிரச்சனை வந்து போலீஸ் ஸ்டேஷன் போய் அடித்தறியாகி கடைசியில் திருவிழா நிப்பாடிப்படுவாங்க. ஆமா, அப்படிலாம் செஞ்சிடக்கூடாதுன்னு அந்த பாட்டு மூலியமா சொல்றேன். கூட்டத்திலே கூச்சு பண்ணக்கூடாது, கொஞ்சம் கும்பலிகளை கொடுக்கணும்னு பார்க்க கூடாது, அங்க இங்க விரல விட்டு நோட்டக்கூடாது, அங்க இங்க விரல விட்டு நோட்டக்கூடாது, இந்த கூட்டத்திலே கழகத்தை பண்ணக்கூடாது, அமைதியாக நாடகத்தை பார்க்க வேணுங்க, ஆதரவு எங்களுக்கு கொடுக்க வேணுங்க. அம்மா தாய முனிவதிய சொல்ல கேளுங்க, இந்த ஆம்பளைக்கு மதிப்பு நீங்க கொடுக்க வேணுங்க. அம்மா தாய முனிவதிய சொல்ல கேளுங்க, ஆம்பளைக்கு மதிப்பு நீங்க கொடுக்க வேணுங்க. அக்க பக்கம் கடலைங்க பேச வேணாங்க, அக்க பக்கம் கடலைங்க பேச வேணாங்க, விடைக்கு வரை நாடகத்தை பார்க்க வேணுங்க, சரியாக நாடகத்தை பார்க்க வேணுங்க, ஆதரவு எங்களுக்கு. மானாமதுரை ஸ்ரீ ஆனந்தவள்ளி சமேத சோமநாதர் கோவில் அஷ்டமந்த மகா கும்பாபிஷேக விழாவை முன்னிட்டு மேற்படி கோவிலுக்கு முன்பு அமைந்துள்ள சிங்கார விண்வெளி கலையரங்கத்தில் உயர்தர பாசமிகு அன்புனா வி சுகுமாரன் எம்ஏ மானாமதுரை காவல்துறை துணை கண்காணிப்பாளர் அவர்கள் தலைமையிலும் உயர்தர மரியாதைக்குரிய அன்புனா ஜி சுந்தரமாணிக்கம் BA மானாமதுரை காவல்துறை ஆய்வாளர் அவர்கள் முன்னிலையில் மரியாதைக்குரிய அன்புனா கே முத்துகிருஷ்ணன் BA மானாமதுரை நகர் காவல் சார்பு ஆய்வாளர் வாழ்த்துறை வழங்குவோம் அன்பு நெஞ்சங்கள் சார்பாக தமிழகத்தில் புகழ்பெற்ற கலைஞர்கள் பங்கேற்கும் ஸ்ரீ வள்ளித்திரும நாடகம் வெகு சிறப்பாக நடைபெற உள்ளது. சென்ற இடமெல்லாம் நடைபெறும் வானில் வெற்றி முரசு கட்டி வரும் நாடக கலையுக ராஜா செந்தமிழ் சுடர் கலைத்தார் என்றெடுத்த இளைய கலைமகன் மதிப்புக்கும் மரியாதைக்குரிய உங்கள் அபிமான செல்வன் நமது மேலூர் அருகாமல் உள்ள பல்லவராயன்பட்டியைச் சேர்ந்த VS செந்தாமரை கண்ணன் அவர்கள் இவர் ரகமடைகளை வேடன் வீடன் விருத்தனாக நடிக்க காத்துக் கொண்டிருக்கிறார். கடந்த நீண்ட காலங்களாலே உங்கள் செல்விகளை இனிப்புண்டு செய்ய வந்திருக்கும் இனிசைக்கான சிக்குயில் தேனிசை இசையமது உங்கள் அபிமான செல்வி மதுரையைச் சேர்ந்த திருமதி GM கலையரசி அவர்கள் இவர் ரங்கமேடைகளை ஸ்ரீ வள்ளிநாயகம் முருகனுக்கும் வள்ளிக்கும் திருமணம் செய்ய வேண்டும் என்று கட்சி கட்டி காத்துக் கொண்டிருக்கின்றார். தேவகால செய்யமது பாட்டுக்குரு நாயகன் முறையோடு முறையாடும் சொல்லெடுக்கு வீரர் பூவந்தியைச் சேர்ந்த மரியாதைக்குரிய அன்பு நெஞ்சம் KMP மணிவண்ணன் அவர்கள் இவர் ரங்கமேடைகளே கழகப்பிரியராக நடிக்க காத்துக் கொண்டிருக்கின்றார். நவரச திலகம் குணச்சித்திர நடிகர் என்று மக்களால் பாராட்டு பெற்று வரும் உங்கள் அபிமான செல்வன் மரியாதைக்குரிய அன்பு சகோதரர் கைமுருகன் அவர்கள் இவர் ரங்கமேடைகளே நம்பி மன்னனாக நடிக்க காத்துக் கொண்டிருக்கின்றார். எங்களுக்கு பக்கபலமாக பக்க வேளைகள் அமைந்திருக்கும் ஹார்மோனிய சக்கரவர்த்தி இனிசை திலகம் நமது பாத்திமுடூர் அருகாமல் உள்ள களிக்குடியைச் சேர்ந்த பாசமிகு அன்பு சித்தப்பு தீயம் சீமான் அவர்கள் இவ்வரங்கமடைகளை ஹார்மோனியம் அன்பின்பார்கள். இதுவரையில் இலை புதிர்காலம் இளவேனில் இலை எதிர்காலம், இதுவரையில் இலை புதிர்காலம் இளவேனில் இலை எதிர்காலம், உலகமெல்லாம் இதை கேட்கும், உலகமெல்லாம் இதை கேட்கும், நல்ல உள்ளமெல்லாம் அதை வர வேண்டும், கை விரலில் பிறந்தது நாதம், என் குரலில் வளர்ந்தது கீதம், இசையின் மழையில் நனைந்து இதயம் முழுதும் குளிர்ந்து, இசையின் மழையில் நனைந்து இதயம் முழுதும் குளிர்ந்து, என் ஆசைகள் நிறைவேறும் நாள் வந்தது, என் ஆசைகள் நிறைவேறும் நாள் வந்தது. அற்புதமான ஒரு பாடல். அரங்கமே அதிர்மளவிற்கு நந்திக்குப்பாக இங்கு மக்களத்தை சேர்த்து உங்கள் எல்லாம் மொழிவிக்க காத்துக் கொண்டிருக்கின்றார் கொடையரிக்கு முரண் வருடக சக்கரவர்த்தி அன்பு மாப்பிள்ளை ஓவி புஷ்பநாதன் அவர்கள் இவ்வரங்கமடைகளை மிருதங்கம் என்றோட கண்டோப்பின் விழா வெளியவா
பழவாத்திய மாமன்னன் ஏனாதியை சேர்ந்த அன்பு மாமா என்பிஎன் முனியசாமி அவர்கள் இவரங்க படுகிறேன் பழவாத்தியம். கடைசியில் முடிக்கிறது பாருங்க, விடக்கூடாது விடக்கூடாது விடக்கூடாது. நல்ல அற்புதமான ஒரு வாத்தியம். ஏன்னா எங்க மாமா முனியசாமி மாமா சொல்லணும்னா நிறைய சொல்லலாம். ஸ்டேட் ஃபார்மண்ட் எது இருந்தாலும் நேருக்கு நேரம் ஓப்பனா பேசிடுவாரு. முன்னாடி போட்டு பின்னாடி பேசுற பழக்கம்லாம் கிடையாது என் மாமனுக்கு. நல்ல தங்கமான மனுஷன். என்ன நானே என் மாமா ஒரு ஊருக்கு பிறந்த போன இடத்துல ஒரு சின்ன பிரச்சனை ஆயிடுச்சு. என்ன மாமா அதை யாரும் என்ன சொல்லணும்னு ஒரு கடமை. எங்க அண்ணன் மாயக்குளம் மாதவன் வீடியோ எடுத்துட்டு இருக்காரு. இந்த இதை பார்த்து எனக்கு அந்த நினைப்பு வந்துருச்சு. பொதுவாகவே இந்த வீடியோ எடுக்கிறாங்க அப்படின்னா அது யூடியூப் சேனல்ல போட்டுருவாங்க. மாயகுலம் மாதவன் அப்படின்னு நீங்க டைப் பண்ணீங்கன்னா யூடியூப் சேனல்ல எங்க அண்ணன் சேனல் வந்துடும். அதுல எங்க நாடகம் நிறைய இருக்கு. அப்படி இல்லைன்னா என் பேரை சூர்யா ஸ்ரீ வள்ளித்திரும் நாடகம் அப்படின்னு டைப் பண்ணீங்கன்னா நாடகம் நிறைய வரும். இந்த யூடியூப் சேனலை பார்த்துவிட்டு கரூர் பக்கம் நாடகம் கேட்டிருக்காங்க. கரூர் பக்கம் நாடகம். நானும் மாமா முனியசாமி மாமா 2 பேரும் ஊர்ல குறிப்பு. எனக்கு போன் பண்ணிட்டாங்க, தம்பி சூர்யாவா நீங்க? அண்ணே கரூர் பக்கம் நாடகம்னே, உங்களை யூடியூப் சேனல்ல பார்த்து நல்ல நல்ல சூப்பரா பண்ணீங்க, நீங்க கரூர் பக்கம் நாடகத்துக்கு வர முடியுமா அப்படின்னாங்க. அண்ணே பஸ்பிரியானம் அதிகமா பஸ்பிரியானம்லாம் போக மாட்டேன், இவ்வளவு தூரம் நீங்க விருப்பப்படுறீங்க, கண்டிப்பா நான் வரேன்னா எனக்கு சம்பளம் 5000 சம்பளம், பஸ்ல வரந்தா 5000 சம்பளம். அண்ணன் நீங்க காசு எவ்வளவு வேணாலும் வாங்கிக்கோங்க, ஒன்னும் பிரச்சனை கிடையாது, நீங்க கார் வச்சு கூட வாங்கன்ட்டாங்க. சரி ரைட்டு, கார் வச்சு வர சொல்லிட்டீங்க, கூட நான் ஒரு ஆளை கூட்டிட்டு வருவேன், துணைக்கு எனக்கு ஒரு ஆள் வேணும். அப்பனா இந்த ஏனாதி முனியசாமின்னு ஒரு ஆல்ரவுண்டுக்காரர் இருந்தாரு, அவரை யூடியூப் சேனல் பார்த்து அவரை நீங்க கூட்டிட்டு வந்துருக்கேன்டாரு. நாங்க 2 பேரும் அந்த ஊர்ல குறிப்பு அள்ளி வச்சு சரின்னு சொல்லி இந்த ஊருக்கு போயாச்சு. நல்ல கூட்டம், நம்ம ஊர்ல எப்படி கூட்டமோ அதே மாதிரி சரியான கூட்டம் அந்த ஊர்ல. ஆமா சரி, அந்த ஊருக்கு நான் ஏற்கனவே போயிருக்கேன், இது எனக்கு தெரியாது. அடுத்த வருஷம் நான் தான் போறேன், முத வருஷமும் நான் தான் போயிருக்கேன், அடுத்த வருஷமும் நான் தான் போறேன். அது உங்களுக்கே தெரியாது, தெரியல. அந்த ஊருக்கு போனதுக்கு அப்புறம் தான் தெரியுது ஏற்கனவே இந்த ஊருக்கு நம்ம வந்திருக்கோமே. சரி நம்ம ஏற்கனவே இந்த ஊருக்கு வந்திருக்கோம், நம்மளை பத்தி இந்த ஊருக்காரவங்களுக்கு தெரியும். புதுசா ஆல்ரவுண்ட்காரர் வந்திருக்காரு, அவருக்கு நம்ம பேர் வாங்கி கொடுக்கணுமா இல்லையா? சும்மா இருக்க கூடாது, அவருக்கு நான் பேர் வாங்கி தரேனா. ஏன் மாமா முனியசாமி மாமா நல்லா வாசிக்கிறீங்களே, இப்ப நம்ம ஊர்ல சாமி தூக்குற திருவிழா நடக்குதுன்னு வைங்க, இப்ப சாமி தூக்குறதுக்கு எப்படி வாசிப்பாங்க? இது சாமி தூக்குறதுக்கு. ஆமா, இந்த சாமி இறக்குறதுக்கு எப்படி வாசிப்பாங்க நான் கேட்க, அதுக்கு வாட்சாப்பில் சாமி இறக்குறதுக்கு. இப்படி ஒரு வாட்ச் முடிக்க நாடகம் நல்லபடியா முடிஞ்சு போச்சு. உள்ள உட்காந்து காலையில பவுடர் அடிச்சுட்டு இருந்தேன். ஒரு 4 பெரியவங்க உள்ள வந்தாங்க. சம்பளம் கொடுக்கா? சம்பளம் கொடுத்துட்டா தான் புழுந்து தெரியாது. ஏப்பா பப்புன்னு சூர்யா நீ தானேப்பா? ஆமாய்யா. சூர்யா என்னங்கய்யா வரும்? ராத்திரி இந்த சாமி இறக்குறதுக்கெல்லாம் வாசிக்க சொன்னது நீங்க தானேப்பா? ஆமாய்யா நான் தான் சொன்னேன். அப்படியா? அதுக்கு வாட்சது யாருப்பா? ஜாமான் கட்டிக்கிட்டு இருக்காரு பாருங்க, ஆளுநருக்காரு, அவர் தான் வாட்சா. அப்படியா? நீங்க 2 பேர் மட்டும் தனியா கோயிலுக்கு வாங்கன்ட்டாங்க மரியாதை செய்யறதுக்கு. நானும் அப்படிதான் நினைச்சு போனேன். குறிப்புல தனியா ஊர்ல ஏதோ மரியாதை செய்ய போறாங்க போல இருக்கு அப்படின்னு நாங்க நம்பி 2 பேர் கோயிலுக்கு போயிட்டோம்ங்க. 4 பேர் வந்த இடத்துல 40 பேர் பொது பொது பொதுன்னு வராங்க. எனக்கு அல்லே கவுது, என்னடா 40 பேர் வராங்களே, என்ன செய்ய போறாங்கன்னு தெரியலையே.
ஒருவேளை நம்மகிட்ட நாடகம் பேச போறாங்க உங்களுக்கு அப்படின்னு சொல்லி நானும் பேசாம சிந்திச்சுக்கிட்டே நிக்கிறேன். வந்தவங்க ஏப்பா ராத்திரி நீங்க தானே பப்புன்னு வேஷம் போட்டது? ஆமாய்யா நான் தான் பப்புன்னு வேஷம் போட்டேன். ஆல்ரவுண்ட் வாச்சது இந்த ஐயா தான் வாச்சாங்க. சரி இந்த சாமி இறக்குறதுக்கு வாசிக்க சொன்னது யாருப்பா? ஐயா நான் தான் சொன்னேன். அப்படியா நீங்க தான் சொன்னீங்களா? வாசிச்சது யாருப்பா? இந்த ஆல்ரவுண்ட் தான் வாச்சாரு. சரி சாமி தூக்குறதுக்கு வாசிச்சது யாரு? அவர் தான் வாச்சாரு. சொன்னது யாருப்பா? நான் தான் சொன்னேன். அப்பனா சாமி தூக்குறதுக்கு வாசிக்க சொன்னது நீதான், சாமி இறக்குறதுக்கு வாசிக்க சொன்னது நீதான், வாசிச்சது அந்த பையன் தானே. இந்த ரெண்டு பையிலும் புடிச்சு மரத்துல கட்டி விடாட்டாங்க. நீ சாமி தூக்குறதுக்கு வாசிக்க சொன்ன, அந்த பையனை வாசிச்சேன். நீங்க சொல்லி வாச்சதுனால எங்க ஊர் சாமி சிலையை தூக்கிட்டு போயிட்டாங்க. ஐயோ அந்த சத்தத்துல எங்களுக்கு ஒண்ணுமே புரியல. அந்த சாமி சிலையை கொண்டு வந்து வைக்கிற வரைக்கும் ரெண்டு பேரும் சொல்லிக்கிட்டு வாசிக்கிட்டாங்க. சொல்லி சமாளிச்சு வர்றதுக்குள்ளயும் போதும் ஆயிடுச்சு. ஆனா எனக்கு அந்த அடுத்த வருஷத்துக்கு கேட்டிருக்காங்களா? வேணாம் ஒரு போகுமா. சிறந்த முறையில் இங்கே தாளத்தை சேர்த்து உங்களெல்லாம் மொழிக்க காத்து கொண்டிருக்கின்றார் இந்த மானாமதுரையை சேர்ந்த உங்கள் வீட்டு பிள்ளை, உங்களில் ஒருவர் மானாமதுரை மாணிக்கம் அவர்கள். இவரங்க மடைகளை தாளம் அனுசீன் அந்த புள்ளதாட்சி உட்காருங்கப்பா. சிரம போட்டு நிக்குது. எத்தனை மாச்சம்? 3 மாசமா 6 மாசமா? உண்மையிலே எங்க மாமா மானாமதுரை மாணிக்க மாமா ரொம்ப தங்கமான மனுஷன். நாடக உலகத்துல ஜென்டில்மேன். தண்ணி கிண்ணி கஞ்சா கிஞ்சா லொட்டு லோசுக்கு எந்த பழக்கமும் சொல்லிட்டு ஒண்ணும் இல்லையா? எதுவுமே இல்லைன்னு சொல்ல வந்து அந்த அளவுக்கு ரொம்ப தங்கமான மனுஷன் எங்க மாமா மானாமதுரை மாணிக்க மாமாவை நினைச்சு நான் ரொம்ப பெருமைப்படுறேன். தொழிலாளி சின்ன தொழிலாளி தாங்க. அவருக்கு ஒரு வேலையும் கிடையாது, ஒரே ஒரு வேலை தான். சைஞ்சப் 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 இதான் ஒரே குத்து தான். பாட்டு கொஞ்சம் இஷ்டம் நாங்க பாடிட்டு வந்தீங்களே, அஞ்சஞ்சா 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 3 கேட்பாங்க. 5 அவர் கொஞ்சம் 2 ounce கூட்டிடுவார். அவருக்கு வேலை அதேதான், ஒரே குத்து தான். ஆனா அவருக்கு சம்பளம் ஒரு நாளைக்கு எவ்வளவு தெரியுமா? வெறும் 1500 ரூபா தான். ஆனா மதுரை நாடகம் அப்படின்னா எனக்கு சம்பளம் ஒரு நாளைக்கு 3500 ரூபா. எனக்கு நாடகத்துக்கு 3500 சம்பளம். ஆனா எங்க மாமா சம்பளம் கம்மியா வாங்கியிருந்தாலும் அவர் நினைச்சு நான் பெருமைப்படக்கூடிய விஷயம் தெரியுமா? மானாமதுரையில 40 லட்சம் ரூபாய்க்கு வீடு வாங்கியிருக்காரு. அதை நினைச்சு நான் ரொம்ப பெருமைப்படுறேங்க. நான் 3500 சம்பளம் வாங்குறேன், இன்னும் ஒத்தி வீட்டுல தான் இருக்கேன். இன்னும் மசத்துல கூட நான் வீடு கட்டல. என்ன காரணம்னா என் மாமா கிட்ட அந்த அளவுக்கு சிக்கனம் இருக்கு, நம்மகிட்ட அந்த சிக்கனம் கிடையாது. வருஷம் பிறந்துருச்சுன்னா குறைஞ்சது 4 லட்சம் ரூபாய் நான் செலவு பண்ணணும். புதுசா ட்ரெஸ் வாங்கணும், விக்கு வாங்கணும், மீசா வாங்கணும், மேக்கப் ஜாமா, பேனு, பேக்கு, 1008 செலவு வருஷம் பிறந்தா. அது ஒரு நாடகத்துக்கா? சத்யவஞ்சாத்திரி நாடகத்துக்கு வாங்கணும், பவளக்குடி நாடகத்துக்கு வாங்கணும். 30 நாடகம் தெரியும். அந்த 30 நாடகத்துக்கு நான் ட்ரெஸ் தைக்கணும் வருஷம். ஆனா என் மாமனுக்கு அந்த செலவெல்லாம் கிடையாது. 1960 வாங்கின தாளம் வருஷம் 2019. அப்பனா எவ்வளவு காசு மிச்சம்னு பாருங்க. அப்படியே தாளம் துரு பிடிச்சாலும் தரையில 2 தைச்சா போதும், புதுசாயிரம். கவலை இல்லாத மனுஷன். சரி உங்களை பத்தி பிரச்சனை இல்லை. ஆடல் அரசி, அபிநய சுந்தரி, நாட்டிய தாரகை, நடன சிங்காரி, புதுகையை சேர்ந்த ஜெயந்தி அவர்கள் இவரங்க மடைகளை டான்சர் காமெடி. துள்ளுவதோ இளமை, பேசுவதோ தனிமை, அள்ளுவதோ திறமை, அத்தனையும் புதுமை. இளமை இளமை, பேசுவதோ தனிமை தனிமை, அள்ளுவதோ திறமை, அத்தனைக்கும் புதுமை. உங்களெல்லாம் மொழிக்க காத்து கொண்டிருக்கிற மதுரையை சேர்ந்த உங்கள் வீட்டு பிள்ளை, உங்களில் ஒருவன் எம் சூர்யா பவன் காமிக் அடிய நான் தான். இந்த நாடகத்திற்கு மிக அற்புதமான முறையில் கொட்டகை அமைத்த அன்பு அண்ணா பாண்டியன் அவர்கள் இங்கே அற்புதமான முறையில் கொட்டகை அமைத்துள்ளார்கள். அன்பு அண்ணா அவர்களுக்கு நன்றி. மற்றும் இந்த விழாவிற்கு அற்புதமான முறையில் ஒளி அமைத்துக் கொண்டிருக்கும் ஹனிமா ஆரியோஸ் மானாமதுரை. நல்ல செக்ஸ் பாட்டு தான், நம்ம பாட்டெல்லாம் வேலை. அது நல்ல சரக்குக்கு விளம்பரம் தேவை கிடையாது. எங்க அண்ணன் கிட்ட இருக்கிற சாமஞ்சட்டை எப்படியும் குறைஞ்சது 10-13 லட்சம் ரூபா கிட்ட இருக்கும்னு நினைக்கிறேன். கூட இருக்கும்னு நினைக்கிறேன், கணக்கு வேலை கிடையாது. அந்த அளவுக்கு நிறைய சாமஞ்சட்டு வச்சிருக்காரு எங்க அண்ணன். அண்ணனுக்கு மனமார்ந்த நன்றி. உன்னை நம்பித்தானே இந்த 10 பேர் தொண்டை காத்துக்கிட்டு இருக்கு. கொலையை அத்துப்படாத அன்பு நெஞ்சங்களுக்கு மனமார்ந்த நன்றி, நிறைந்த வணக்கம். இந்த நாடகத்தை அமைத்த நாடக அமைப்பாளர் மரியாதைக்குரிய அன்பு அண்ணா எஸ் ராஜ்குமார் அன்பு அண்ணா அவர்கள்
இந்த நாடக அமைப்பு என்பதை மிக்க மகிழ்ச்சியுடன் நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த விழாவிற்கு வருகை தந்து இந்த விழாவை சிறந்த முறையில் வீடியோ கவரேஜ் எடுத்துக் கொண்டிருக்கும் எங்கள் மாயகுலம் மாதவன் அண்ணா அவர்களுக்கு மனமார்ந்த நன்றி. யூடியூப் சேனல் உரிமையாளர் அண்ணன் இவரை வச்சுதான் மாப்பிள்ளை ஆனந்தகுமார் அவர்களும் நாங்களும் விஜய் டிவி கலக்க போவது யார் ஆடிஷனுக்குலாம் போயிட்டு வந்தோம். முதல் அந்த மனசு வேணும். அந்த விஜய் டிவிலேருந்து அண்ணன் மாதவன் அண்ணனுக்கு தான் ஃபோன் பண்ணாங்க. இந்த மாதிரி சூர்யா நம்பர் வேணும், ஆனந்தகுமார் நம்பர் வேணும் அப்படின்னோடனே அண்ணன் பாரபட்சம் இல்லாமல் எல்லாருடைய நம்பரையும் கொடுத்து நாடக கலைஞர்களும் விஜய் டிவிக்கு வரணுங்கிறதுக்கு ரொம்ப ஆசைப்பட்டு முயற்சி எடுத்து எங்களை மாதிரி கலைஞர்களை விஜய் டிவியில் எங்களுக்கு அறிமுகம் செய்து வைத்தார் அன்பு அண்ணா அவர்களுக்கும் அவர்கள் குடும்பத்தார்களுக்கும் மனமார்ந்த நன்றி. நன்றிங்க. வணக்கம் வணக்கம். ரொம்ப சந்தோஷம். அடுத்து வரது டான்ஸ் சாப்பாடு இதை மறக்க கூடாதுல்ல. சாப்பாடு அற்புதமான ஏற்பாடு. மணிகண்டன் ஹோட்டல், மானாமதுரை பைபாஸ் தானே, ராஜகம்பீரம் பைபாஸ்ல சின்ன ஹோட்டல் தான். வீட்டு சாப்பாடு, நல்ல அற்புதமான ஒரு சாப்பாடு. அந்த குடும்பத்தார்கள் அற்புதமா சாப்பாடு செஞ்சு கொடுத்தாங்க நாடக கலைஞர்களுக்கு. அன்பு குடும்பத்தார்களுக்கும் அந்த ஹோட்டல் உரிமையாளர் அன்புனா மணிகண்டன் அவர்களுக்கும் மனமார்ந்த நன்றி. நீங்க போனீங்கன்னா கண்டிப்பா அந்த ஹோட்டல்ல சாப்பிடுங்க. பாவம் ரொம்ப கஷ்டப்படுவாங்க போல இருக்கு. அதனால கண்டிப்பா போய் அந்த ஹோட்டல்ல சாப்பிட்டு அந்த குடும்பத்தை வாழ வைங்க என்று எங்கள் தாழ்மையான வேண்டுகோள். ஏன்னா போதும் என்ற மனமே பொன் செய்யும் மனம் சொல்லியிருக்காங்க. இந்த போதும் சொல்றதே ரெண்டு தான். நம்ம போதும் சொல்றது ஒண்ணு சாப்பாடு. சாப்பாடு வைக்கும் போது நம்ம சொல்லுவோம், அண்ணே போதும்ண்ணே சாம்பார் தங்க. ஐயா சாப்பிட முடியாது, போதும் வேணாம். இது ஒண்ணு. ரெண்டாவது எது தெரியுமா? காவல்துறையாட்ட அடி வாங்கும் போது ஐயா அடிக்காதீங்க, ஐயா அடிக்காதீங்க, உண்மை சொல்லிடுறா ஆமாய்யா பெட்டிக்காரதையா கஞ்சா வைக்க சொன்னாரு. சும்மா பேச்சுக்கு உங்களை சொல்லல. இந்த போதும் சொல்றதே ரெண்டு தான். ஒண்ணு சாப்பாடு. எந்த விஷயத்தையும் நம்ம போதும்னு சொல்லுவோமா? சொல்ல மாட்டோம். ஆனா இந்த போதுங்கிற மனப்பான்மை யாருக்கிட்ட தெரியுமா அதிகமா இருக்கு? தாய்மார்கள்ட்ட மட்டும்தான் உண்டு, ஆண்கள்கிட்ட கிடையாது. தாய்மார்கள்ட்ட தான் அந்த போதுங்கிற மனப்பான்மை இருக்கு. ஒரு 60 வயசு 70 வயசு ஆச்சுன்னு வைங்களேன், எந்த ஆசையுமே இருக்காது. இந்த வயசான காலத்துல பேரம்பத்தி எல்லாம் பார்த்ததுக்கு அப்புறம் இந்த தலை ஆட ஆரம்பிச்சிடும். வேணாம் 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 வேணாம், போதும் 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 போதும், முருகா 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 முருகா, இப்படி தலை இப்படித்தான் ஆடும். ஆனா ஆண்களுக்கு பாருங்களேன், 90 வயசானாலும் சரி தலை இப்படி ஆடாது. வேணும் 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 வேணும், இன்னும் வேணும் வேணும், சரக்கு வேணுமா? ஆமா வேணும் வேணும், காசு வேணுமா? ஆமா வேணும் வேணும், பொம்பளை வேணுமா? வேணும். அதுக்கு மட்டும் மண்டை வேகமாடும். ஆனா என்னையா செய்வேன், முடியலனாலும் உருட்டிட்டா கிடப்பேன்ல. எப்ப நம்ம இப்படி ஆட்டுறதை விட்டுவிட்டு எப்ப நம்ம இப்படி ஆட்டுறோமோ அப்பதான் நல்லா இருக்க முடியும். அந்த அளவுக்கு நல்ல ஒரு சிறப்பான சாப்பாடு ஏற்பாடு அமைப்பு. அன்பு உள்ளங்களுக்கும் விழா குழுவினர்களுக்கும் மனமார்ந்த நன்றி. நன்றிகள் வணக்கம். எங்கள் 10 பேரையும் உயிரோடு அழைத்து வந்த எங்கள் வேன்றைவர் உரிமையாளர் அன்பு மாமா மாரிமுத்து அவர்களுக்கும் மனமார்ந்த நன்றி. நன்றிகள் வணக்கம். அவருக்கு நம்ம நன்றி சொல்லிடுவோம். அடுத்து வரது டான்ஸ்கார பாப்பா. எப்படா டான்ஸ்காரப்புள்ள வெளியே வரும், இந்த பப்பன்காரப்பா எப்படா உள்ள போவேன்னு ரொம்ப ஆர்வத்தோட காத்துக்கிட்டு இருப்பீங்க தெரியுங்க. இருந்தாலும் நம்மளுக்கு கொஞ்சம் மனசாட்சி வேணும். நம்மளும் அக்கா தங்கச்சோட பிறந்தவங்க தானே. நம்மளாம் ஆம்பளை ஆளுங்க. லவக்கன் பேண்ட் சட்டையை போட்டு வேகமா ஓடி வந்துருவோம். பாவம் பொம்பளை பிள்ளை பாவாடை சட்டையை மாட்டணும், தலையை சீவனும், பூவை வைக்கணும், 1008 வேலை. இப்ப பாப்பா ஒரு முக்கியமான வேலை பார்த்துக்கிட்டு இருக்கு. நான் சிகப்பு, பாப்பா கொஞ்சம் கருப்பு. இப்பதான் முதல் கோட்டிங் ஓடி இருக்கு, இன்னொரு 3 கோட்டிங் இருக்கு. முடிச்சுட்டு வேகமா வந்துடுறேன். பாப்பா வர்றதுக்கு முன்னால ஒரே ஒரு சின்ன விஷயத்த சொல்லிட்டு போறேன். மனுஷனா பிறந்தா ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு ஆசை இருக்கும். சில பேர் நல்லா படிச்சு டாக்டரா வரணும்னு ஆசைப்படுவாங்க, இது அவங்களுடைய லட்சியம். சில பேர் நல்லா படிச்சு பெரிய வக்கீலா வரணும்னு ஆசைப்படுவாங்க, இது அவங்களுடைய கனவு. ஆனா என்னுடைய கனவு, என்னுடைய லட்சியம் என்ன தெரியுமாங்க? நான் என்ன வரணும்னு ஆசைப்பட்டேன் தெரியுமா? பள்ளிக்கூடத்துல நான் படிக்கும் பொழுது, நான் பள்ளிக்கூடத்துல படிக்கும் போது நான் ஆசைப்பட்டது பெரிய போலீஸ் ஆபீசரா வரணும்னு ஆசைப்பட்டேன். ஆமாங்க, ஒரு தப்பு நடக்குதுன்னு அந்த இடத்துல தட்டி கேட்கிற உரிமை யாருக்கு இருக்குன்னா காவல்துறைக்கு மட்டும்தான் உண்டு. மத்த யாருக்குமே அந்த உரிமை கிடையாது. நான் போலீஸா வரணும்னு ஆசைப்பட்டேன். ஆசைப்பட்டு என்ன பிரயோஜனம்? பள்ளிக்கூடத்துக்கு போனா தானே எல்லாத்தையும் சரி பண்ண முடியும். 6ஆம் கிளாஸோட படிப்பை நிப்பாட்டிட்டேன். ஏன்னா எங்க வாத்தியார் அடிக்கிற அடியை பார்த்து விட்டு பயம், ஹோம்ஒர்க் செஞ்சுட்டு நான் பள்ளிக்கூடத்துக்கு போனேன்னு வைங்க, அடி கொண்டு கொலையாத்துக்கூடிய மனுஷன் ஒண்ணும் செய்ய மாட்டாரு. டவுசரை கலட்டி விட்டுட்டு விரம்பெடுத்து குண்டில போட்டா போடு, 4 நாளைக்கு வெளிக்கு இருக்க முடியாது, குப்புறதான் படுத்து கிடக்கணும். இந்த அடிக்கு பயந்துகிட்டே நான் பள்ளிக்கூடத்துக்கு போறதுக்கு பயந்துகிட்டு என் படிப்பை விட்டுட்டேன். ஆனா இப்ப அரசாங்கத்துல ஒரு சட்டம் வந்திருக்கு தெரியுமா? பள்ளிகள் படிக்கக்கூடிய மாணவ கண்மணிகளை ஆசிரியர் பெருமக்கள் அடிக்க கூடாது. இப்ப சட்டம் அடிச்சா அவ்வளவுதான் பெரிய பிரச்சனை ஆயிடும். இந்த சட்டம் அப்பவே வந்திருந்துச்சுன்னு வைங்களேன், நான் போலீஸ் ஆபீசரா வந்திருப்பேன். வரலையே, இருந்தாலும் பரவாயில்ல. ஆனா இப்ப அந்த சட்டம் வந்ததும் போதும் இந்த பசங்களை ஸ்கூலுக்கு போயிட்டு வாங்கன்னு சொன்னோம்னா என்னமோ பிக்னிக் போற மாதிரி கிளம்புறாங்க.
வாத்தியார் பயப்படுறாரு. இன்னைக்கு நீங்க என்னடா செய்ய போறாங்க? வீட்டை விட்டு கிளம்பும் போதே வாத்தியார் சாமிக்கு கொலை சாமிக்கெல்லாம் காசு வச்சுட்டே வருவாரு. நல்லபடியா நான் பள்ளிக்கூடத்துக்கு போயிட்டு முழுசா வரணும்டான்னு சாமியை கும்பிட்டு வர்றாரு. அந்த அளவுக்கு வாத்தியாரை போட்டு மிரட்டி வைக்கிறாங்க இப்போ பசங்க. இந்த அரசாங்கத்துல சட்டம் வந்துச்சு பாத்தீங்களா? இந்த சட்டம் வந்து அது போத பசங்களுக்கு எல்லாம் குளிர் விட்டு போச்சு. பள்ளிக்கூடத்துல ஒருத்தன் சேட்டை பண்ணிக்கிட்டே இருந்தான். வாத்தியார் பொறுத்து பார்த்தார், பொறுமை தாங்க முடியல. லவக்கன் குச்சி எடுத்து ஓங்கிட்டார். என்னடா ரொம்ப சேட்டை பண்ற அவங்க சொல்லி லவக்கன் குச்சியை தூக்கி ஓங்கிட்டார். லவக்கன் கையை பிடிச்சுக்கிட்டான். என்ன என்ன அடிக்கிற? 10,000 ரூபாய் கொடுத்து இந்த ஸ்கூல்ல நான் ஏந்திருக்கேன், என்ன நீ அடிக்க கூடாது தெரியும்ல அவன் சொல்றான். உடனே வாத்தியார் சொல்றாரு, டேய் 50,000 ரூபாய் கொடுத்துருக்கேன்டா பள்ளிக்கூடத்துல வாத்தியாரை சேர்றதுக்கு, ஒன்னி அடிக்காம நான் விட மாட்டேன் அப்படின்னு சொல்லி வாத்தியார் சொல்றாரு. உடனே தலைமை ஆசிரியர் உள்ள உட்காந்துருந்தவர், டேய் 1.5 லட்சம் ரூபாய் கொடுத்துட்டு நானே சும்மா உட்காந்துருக்கேன், நீங்க என்னடா அவங்க சண்டை விட்டு கிடக்குறீங்க, பையன் பாரதம் எடுத்துக்கடா அப்படின்னு சொல்லி அவர் சத்தம் போறாரு. அப்பனா படிப்புக்கு முக்கியத்துவம் கிடையாது, காசுக்கு தான் முக்கியத்துவம். இப்ப நீங்க எல்லாம் விவசாய செல்வங்கள், எப்படியாவது மூட்டை தூக்கியாவது பிள்ளைகளை படிக்க வச்சு விடுவீங்க, அந்த நம்பிக்கை எனக்கு இருக்கு. நான்லாம் நாடகக்காரங்க, ஒரு நாளைக்கு நாடகம் தான் எனக்குலாம் வருமானம், வேற தொழில் எதுவுமே கிடையாது. எங்களுக்கு நாடகம் தான் தொழில், இதுதான் எங்களுக்கு வருமானமே. இந்த நாடகம் இல்லைன்னா நம்மளுக்கு எதுவுமே பண்ண முடியாது. ஆனா நான் நாடகக்காரனா இருந்தாலும் என் பிள்ளைய நான் நல்லா படிக்க, அதை நினைச்சு நான் ரொம்ப பெருமைப்படுறேன். அப்படியா? எத்தனாவது எவ்வளவு படிச்சு? நல்ல படிப்பு, பெரிய படிப்பு படிக்கிறேன். எத்தனாவது? காலேஜ் போயிருக்காரா? அதெல்லாம் விட பெரிய படிப்பு. இன்ஜினியரா? அதை விட பெரிய படிப்பு. கலெக்டரா? அதை விட பெரிய படிப்பு. அதை விட பெரிய பண்ணியா? 1ஆம் கிளாஸ் படிக்கிறேன். நல்லா தானே கேட்டான். என்னதான் கலெக்டருக்கு படிச்சாலும் டாக்டருக்கு படிச்சாலும் 1ஆம் கிளாஸ் படிச்சா தானே படிக்க முடியும். அந்த 1ஆம் கிளாஸ் படிக்கிறதுக்கு நான் பீஸ் எவ்வளவு தெரியுமா கட்டியிருக்கேன்? பேசியா? பீஸ் புடிக்கிட்டாங்க. 45,000 ரூபாய் கட்டியிருக்கேன் 1ஆம் கிளாஸுக்கு. 1ஆம் கிளாஸுக்கு. இனிமே அவன் டாக்டருக்கு படிக்கும் போது நான் பெரிய ஆஸ்பத்திரி பெட்ல தான் படுத்து கிடக்கணும். அந்த அளவுக்கு காய்ச்சப்படுங்கிறாங்க. நான் தெரியாம தான் கேட்கறேன், எனக்கு சேர்த்து தான் கேட்கறேன், இப்படியே கேட்கணும். நான் தெரியாம தான் கேட்கறேன். இந்த அரசாங்க மேல்நிலை பள்ளிக்கூடம்னு ஒரு பள்ளிக்கூடம் இருக்கு, யாருக்காவது தெரியுமா இல்ல மறந்துட்டீங்களா? ஏன் அந்த பள்ளிக்கூடத்துல நம்ம பிள்ளைகளை படிக்க வச்சே நம்ம பிள்ளைய ஒழுங்கா படிக்காதா? பெத்தவங்க பிள்ளைய மேல நம்பிக்கை வைங்க. நம்ம பிள்ளைகளை எந்த ஸ்கூல்ல சேர்த்தாலும் நம்ம பிள்ளைய நல்லா படிக்குங்கிற நம்பிக்கை பெத்தவங்க வைங்க. நீங்களே உங்க பிள்ளைய மேல நம்பிக்கை வைக்கலன்னா அப்புறம் யார் பிள்ளைகளை நம்போம்? அதனால உங்க குழந்தைகளை அரசாங்க மேல்நிலை பள்ளிக்கூடத்துல படிக்க வைங்க. உங்க பிள்ளைங்க நல்லா படிக்குங்க, உங்க பிள்ளைகளை பத்திரமா பாத்துக்கோங்க. ஏன்னா உலகம் போற போக்கு சரியில்லை, யாரையும் நம்ம எதுவும் சொல்ல முடியாது. எங்க பார்த்தாலும் கொலை செய்யவும் கற்பழிப்பு பண்ணவும் தான் அதிகமா போய்கிட்டு இருக்கு நம்ம நாடு. நம்ம உலகங்கிறது ஒரு கழுத மாதிரி, முன்னாடி போனா கடிக்கும், பின்னாடி வந்தா உதைக்கும். இப்போ ஒரு மனுஷனுக்கு பயங்கரமான ஆயுதம் எது தெரியுமா? உலகத்திலேயே பயங்கரமான ஆயுதம் எதுனா நாக்குன்னு சொல்லுவாங்க, அது கிடையாது. உலகத்திலேயே பயங்கரமான ஆயுதம் காசு ஒண்ணுதான். இப்ப 10 லட்ச ரூபா நம்ம கையில பணம் இருந்தா தான் நம்ம 4 பேர் மதிப்பா. 10 காசு நம்மகிட்ட இல்லைன்னு வைங்க, ரோட்ல போற நாய் கூட நம்மளை மதிக்காது. அதனால இப்ப உள்ள காலத்துல காசு பணத்தை சேர்த்து வச்சுட்டு சுதாரிப்பா வாழ கத்துக்கோங்க. எதையும் நம்பி போயிடாதீங்க. நம்ம மக்கள்லாம் ஏமாந்த மக்கள், அதை நினைச்சுதான் நாங்கெல்லாம் ரொம்ப வேதனைப்படுறோம். ஆனா ஒரு விஷயத்துல நம்ம தமிழ்நாட்டை ரொம்ப நான் பாராட்டக்கூடிய விஷயம் என்னதுன்னா, 2018 கோரதாண்டம் ஒண்ணு நடந்துச்சு தெரியுமா? கஜா புயல். இந்த கஜா புயல் வந்ததும் போதும் ஆஹா ஏகப்பட்ட மக்கள் எவ்வளவு சீரழிஞ்சு சித்திரவதைப்பட்டு இன்னும் கிடக்குறாங்க. பட்டுக்கோட்டை பக்கம்லாம் இன்னும் கஷ்டப்பட்டுக்கிட்டு தான் இருக்காங்க. ஆனா கஜா புயல் வந்ததுல ஒரு வகையில நான் சந்தோஷப்படுறேன். அப்பதான் தமிழனுடைய ஒற்றுமை என்னன்னு தெரிஞ்சிச்சு. கஜா புயல் பாதிக்கப்பட்ட நபர்களுக்கு அமெரிக்கக்காரர் வந்து உதவி செய்யல, ஜப்பான் நாட்டுக்காரன் வந்து உதவி செய்யல, தமிழ்நாட்டுக்காரன் தமிழன் தான் அங்க போய் உதவி செஞ்சான். அப்ப நான் ஒரு தமிழனுக்கு ஒரு பிரச்சனைனா ஒரு தமிழன் தான் அங்க போய் நிற்பேன். அதை நினைச்சு நான் ரொம்ப பெருமைப்பட்டேன். அதெல்லாம் நினைக்கும் போது ரொம்ப சந்தோஷமா தான் இருக்கு. அந்த வகையில நம்ம எல்லாருமே ஒற்றுமையா தான் இருக்கோம் அப்படின்னு சொல்லி நான் ரொம்ப பெருமைப்படுறேன். அந்த ஒற்றுமை என்னைக்குமே நீண்டு வச்சுக்கணும். இதை விட பெரிய விஷயம் என்னதுன்னா, ஏமாந்து போகாதீங்க, சுதாரிப்பா வாழ கத்துக்கோங்க. ஒரு விஷயம் நடக்குதுன்னா அந்த விஷயத்தின் பின்னணி என்னன்னு முதல் தெரிஞ்சுக்கோங்க. ஒண்ணும் கிடையாது, சாதாரணமா நான் சுக்க ஒண்ணு சொல்றேன், எதையும் நம்பி இலவசம்னு போயிடாதீங்க. கடையில பாத்துருக்கீங்களா? 10 பவுன் நெக்லஸ் வாங்கினா ஒரு ஃப்ரிட்ஜ் இலவசம், 20 பவுன் சங்கிலி வாங்கினா ஒரு டிவி இலவசம். சும்மா பண்ண ஒப்ப விட்டு ஆச்சா சும்மா கொடுக்கறதுக்கு? அதை முதல் யோசிக்கணும். 10 பவுன் சங்கிலி கொடுத்து ஒரு ஃப்ரிட்ஜ் கொடுக்குறானா எப்படி கொடுப்பியா? ஒரு 10 பவுன் 2 லட்ச ரூபான்னு வைங்க. அந்த 2 லட்ச ரூபா நகை விலை. ஆனா இலவசம் கொடுக்குற நேரத்துல அந்த ஃப்ரிட்ஜ் விலையை அந்த நகையில ஏத்திருவேன். 2,30,000 ரூபாய், 2,40,000 அப்படி ஏத்திருவேன். ஆனா நம்மளுக்கு இலவசமா தான் கொடுத்தாங்க அப்படின்னு சொல்லி போவோம். ஒண்ணு இல்லைங்க, ஒரு சோப்பு வாங்க போறோம்னு வைங்களேன், ஒரு சோப்பு வாங்கினா ஒரு பிரஸ் இலவசம், ஒரு பேஸ்ட் வாங்கினா ஒரு பிரஸ் இலவசம் கொடுக்குறேன். எப்படி கொடுப்பியா? இந்த விலையை அதுல ஏத்தி போடுறது. ஆனா நம்ம ஆளுங்க இலவசம் 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 சொல்லி பின்னாடியே போய் கடைசியில வாழ்க்கையில வந்து உட்கார்ந்துருக்க வேண்டியதா இருக்கு. ஒண்ணு இல்லைங்க, சாதாரண செல்போன் கடைக்கு ரீசார்ஜ் பண்ண போறோம், 10 ரூபாய்க்கு ரீசார்ஜ் பண்ணுவோம் பாத்துறீங்களா? 10 ரூபாய்க்கு ரீசார்ஜ் பண்ண செல்போன்ல எவ்வளவு ஏறும்?
7 ரூபா தான் ஏறும். 3 ரூபா சர்வீஸ் சார்ஜ்னு சொல்லி அவன் முடிச்சுக்குவான். அதே மாதிரி 500 ரூபாய்க்கு ரீசார்ஜ் பண்ணுவாங்க. அதுல ஏதாவது காசு பிடிப்பாங்களா? பிடிக்க மாட்டாங்க. 500 ரூபாய் ஏத்தனா அப்படியே 500 ரூபாய் ஏத்தி விட்டுருவாங்க. அது என்னப்பா, இருக்கப்பட்டவனுக்கு ஒரு நியாயம், இல்லாதவனுக்கு ஒரு நியாயமா? 10 ரூபாய் ஏத்துறவனுக்கு அப்படியே ஒரு 10 ரூபாய் ஏத்தி விட வேண்டியதானே? 500 ரூபாய் ஏத்துறவனுக்கு ஒரு 50 ரூபாய் பிடி, அதை மட்டும் செய்ய மாட்டாங்க. ஏன்னா அவன் இருக்கப்பட்டவனா, அவன் இல்லாதவனா? இல்லாதவனை தானே நம்ம நாடு துரத்தி அடிச்சுக்கிட்டு இருக்கு. ஒண்ணும் இல்லைங்க, இந்த சிம்மு முதலாளி இருக்காரு இல்லையா, நல்லா அசந்து தூங்கிட்டே இருந்திருக்காரு. கடவுள் திடீர்னு வந்துட்டாரு. இவனுக்கு ஒண்ணுமே புரியல, என்னடா கடவுள் திடீர்னு வந்துட்டாரு அப்படின்னு சொல்லி உனக்கு ஒண்ணுமே புரியல. உடனே கடவுள் வந்தவர், பக்தா இந்த 10 மந்திரம், இந்த 10 மந்திரத்தை நீ எப்படி வேணாலும் பயன்படுத்திக்கோ அப்படின்னு சொல்லி 10 மந்திரத்தை கையில கொடுத்துட்டு சாமி மறைஞ்சிட்டாரு. சரி, இவனுக்கு ஒண்ணுமே புரியல, என்னடா சாமி திடீர்னு வந்தாரு, 10 மந்திரத்தை கையில கொடுத்தாரு, மறைஞ்சிட்டாரு. அப்படி இந்த மந்திரத்துல என்னதான் இருக்கும், பரிசோதனை பண்ணி பார்ப்போம் அப்படின்னு சொல்லி ஒரு மந்திரமா சொல்லி பாக்குறேன், பரிசோதனை பண்ணி பாக்குறான். எல்லா மந்திரமும் சரியாத்தான் இருக்கு. அப்பதான் இவனுக்கு அறிவு வருது, ஆண்டவன் கொடுத்த மந்திரம் உண்மையான மந்திரம் தான், நம்ம தான் தப்பா பயன்படுத்திட்டோம். இனிமே இருக்கிறது 4 மந்திரம் தான் இருக்கு. இந்த 7வது மந்திரத்தை சொல்லும் பொழுது நம்மளுக்கு தேவையான விஷயத்தை சொல்லி பயன்படுத்துவோம் அப்படின்னு சொல்லி 7வது மந்திரத்தை சொல்றான். என்ன சொல்லி மந்திரத்தை சொல்றான், நான் சாகவே கூடாது, நான் உசுரோடையே இருக்கணும் சொல்லி 7வது மந்திரத்தை சொன்னோன்னே செத்து போயிட்டேன். நேர சாமி கிட்ட போனேன், ஏப்பா சாமி, நான் உனக்கு என்னடா துரோகம் பண்ணேன்? நான் பாட்டுக்கு சிவனே தானே இருந்தேன், நீ பாட்டுக்கு வந்த, 10 மந்திரத்தை கொடுத்த, 7 மந்திரத்தை பயன்படுத்தினேன், 7வது மந்திரத்தை நான் சொல்லி முடிச்சோன்னே செத்து போயிட்டேனே, இதெல்லாம் நியாயமா அப்படின்னு சொல்லி அவன் கேட்கும் பொழுது அப்பதான் ஆண்டவன் சொன்னானா, ஏண்டா 10 ரூபாய்க்கு ஒருத்தர் ரீசார்ஜ் பண்ணேன், அப்படி ரீசார்ஜ் பண்ணும் பொழுது 7 ரூபா தான் அவன் செல்போனுக்கு ஏற்றி விடுற, 3 ரூபா சர்வீஸ் சார்ஜ்னு சொல்லி நீ பிடிச்சுக்கிற. அதே மாதிரி 10 மந்திரத்தை உன்கிட்ட கையில கொடுத்து 7 மந்திரத்தை பயன்படுத்த வச்சுட்டு 3 மந்திரத்தை சர்வீஸ் சார்ஜா நான் பிடிச்சுக்கிட்டேன்னு சொல்லி ஆண்டவன் சொன்னானா. இதுல இருந்து என்ன தெரியுது, ஒருத்தனை நம்ம ஏமாத்தன நினைச்சோம்னா ஆண்டவன் நம்மளை ஏமாத்தி பிடிவேன். அதனால யாரை ஏமாத்த வேணாம், யாருக்கிட்டையும் நம்ம ஏமாற வேணாம், எல்லாரும் மின்புற்று வாழ வேண்டும் என்று சொல்லிக்கொண்டு அடுத்த காட்சி உங்களை சந்திக்கும் வரை விடைபெறுங்கள். சூர்யா. என்னை தெரியுமா, நான் சிரித்து பழகி கருத்தை கவலும் ரசிகன் என்னை தெரியுமா, உங்கள் கவலை மறக்க கவிதை பாடும் கவிஞன் என்னை தெரியுமா, என்னை தெரியுமா, நான் சிரித்து பழகி கருத்தை கவலும் ரசிகன் என்னை தெரியுமா, உங்கள் கவலை மறக்க கவிதை பாடும் கவிஞன் என்னை தெரியுமா, அகரசிகன் அகரசிகன் நல்ல ரசிகன் நல்ல ரசிகன் உங்கள் ரசிகன் உங்கள் ரசிகன். நான் புதுமையானவன், உலகை புரிந்து கொண்டவன், நல்ல அழகை தெரிந்து மனதை கொடுத்து நம்பி வாழ்பவன். நான் புதுமையானவன், உலகை புரிந்து கொண்டவன், நல்ல அழகை தெரிந்து மனதை கொடுத்து நம்பி வாழ்பவன். ஆடலாம் பாடலாம் அனைவரும் கூடலாம், வாழ்க்கை சோலையாக்கலாம், இந்த காலம் உதவி செய்ய மனம் காலம் உறவு கொள்ள, இந்த காலம் உதவி செய்ய மனம் காலம் உறவு கொள்ள, அந்த உறவை நிறுத்தி இசையில் இதையும் மிதக்கலாம், இசையிலே மிதக்கலாம், எதையுமே ரசிக்கலாம். எனக்கு தெரியுமா, நான் சிரித்து பழகிறதை கவலும் ரசிகரும் எனக்கு தெரியுமா, உங்கள் கவலை மறக்க கவிதை பாடும் கவிஞரும் எனக்கு தெரியுமா. ஒரு சிலையை கண்டேனே, அதை சிரிக்க கண்டேனே, இந்த அழகு என்ற மயங்கி நின்றேனே. ஒரு சிலையை கண்டேனே, அதை சிரிக்க கண்டேனே, இந்த அழகு என்ற மயங்கி நின்றேனே. வானிலே ஒரு நிலா, நேரிலே இரு நிலா, காத சோழி காணலாம், இந்த காலம் உதவி செய்ய, இந்த காலம் உறவு கொள்ள, இந்த காலம் உதவி செய்ய, இந்த காலம் உறவு கொள்ள, இந்த இசையில் மதம் பாடலாம், இசையிலே மிதக்கலாம், எதையுமே ரசிக்கலாம். எனக்கு தெரியுமா, நான் சிரித்து பழகி கருத்தை கவலும் ரசிகன் எனக்கு தெரியுமா, உங்க கவலை மறக்க கவிதை பாடும் கவிஞன் எனக்கு தெரியுமா. அகரசிகன் அகரசிகன் நல்ல ரசிகன் நல்ல ரசிகன் உங்கள் ரசிகன் உங்கள் ரசிகன்.